இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் வந்துட்டு சீலா மீன் ஒரு 1/2 கிலோ கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், எலுமிச்சை சாறு பாதி அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில். இது எல்லாம் சேர்த்து நம்ம இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை எடுத்து இதில் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மேரினேட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது ஃபிஷ் உடஞ்சிடாமல் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுடலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரம் சூடானதும் நாம் அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் ஜீரகம் ரெண்டும் சேர்த்து லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் பொழுது 150 கிராம் சின்ன வெங்காயம் இது கூட நான் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி கலர் உங்களுக்கு லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நாம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கூடவே இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த வெங்காயத்தை மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு 3 தக்காளி பழம் சின்ன சைஸில், அந்த 3 தக்காளி பழத்தை இந்த மாதிரி மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். ஏன்னா இந்த தக்காளியோட அந்த பச்சை வாடை அடிக்கக்கூடாது. ஸோ அது போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இப்போ இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து 100 ml தண்ணி சேர்த்து அதை ஊற வச்சுருக்கேன். நம்ம சேர்த்துன இந்த தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கி இந்த மாதிரி கெட்டியாகிற ஸ்டேஜில் நம்ம வந்து புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த புளி சேர்த்ததுக்கப்புறமா எல்லாம் மிங்கிள் ஆகிற அளவுக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், புளி சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்குது. நம்ம சேர்த்துன வெங்காயம், தக்காளி பேஸ்ட், புளி எல்லாம் சேர்த்து மசாலாவோட நல்லா குக் ஆகி இந்த மாதிரி ஆயில் மேலே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது நல்லா இப்போ கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம சேர்த்துன புளி தண்ணி கூட ஓரளவுக்கு வற்றி இந்த மாதிரி சுண்ட ஆரம்பிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோகோனட் பேஸ்ட்டை இது கூட இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கோகோனட் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை லூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவோம். குழம்பு இப்போ ஓரளவுக்கு நல்லா லூஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்குது. நமக்கு தேவையான மீன் குழம்பு எந்த ஸ்டேஜ் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இப்போ இந்த குழம்போட திக்னஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து மீன் குழம்புக்கு வெல்லம் சேர்க்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை 1 by 1 இது கூட சேர்த்துக்கலாம்.
ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி போட்டு ரொம்ப கிண்டிடாமல் இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டாலே போதும். மீன் வந்து ஒன்று மேலே ஒன்று இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டால் போதும். இதுக்கப்புறமா கொஞ்சம் போல் மேலால் கருவேப்பிலை இந்த மாதிரி தூவி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் அதை குக் பண்ணுவோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மண் சட்டியில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாத்திரத்தோட சூட்லேயே மறுபடியும் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இதுவே நம்ம ஏதாவது ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் பண்ணதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுருக்கணும். பட் மண் சட்டியில் நம்ம செய்யும்போது அதுக்கு அவசியம் கிடையாது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டாலே அதோட சூட்டுக்கு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி போட்டு எதையும் கிண்டிடாமல் லைட்டாக இந்த மாதிரி பண்ணாலே போதும். மேலே தேவையான அளவு கொத்தமல்லி இந்த மாதிரி தூவிட்டு நம்ம மூடி வச்சுடுவோம். நமக்கு தேவையான மீன் குழம்பு அருமையாக வாசத்தோடு ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்றைக்கே செஞ்சு சாப்பிட்றத விட முதல் நாள் செஞ்சு வச்சு அடுத்த நாள் சூடாக சாதம் வடித்து அது கூட இந்த மீன் குழம்பை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ஒரு விடுமுறை நாளில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சாத்வி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.